மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் விலகுவதற்கான காரணத்தையும் விளக்கினார் அமைச்சர் நிர்மல்குமார். மின்சாரத்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த செயல்பாடுகள், டிரான்ஸ்பார்மர் கொள்முதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் ஆய்வு செய்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள் விலகி வருவதற்கான காரணம் குறித்து தனது கருத்தையும் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற 40வது ஆண்டு சித்திரை திருவிழா பொருட்காட்சி தொடக்க விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறையில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவாக பேசினார். அப்போது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் தற்போது CBI விசாரணை நடைபெற்று வருகிறது. 44,000 டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் எவ்வளவு ஊழல் நடந்தது, அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடக்கின்றது. எனவே அந்த துறையை பற்றி செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் எந்த துறைக்கு சென்றாலும் அந்த துறை மீண்டு வருவதற்கு சிரமமாக உள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறிய மற்ற வழக்குகள் இன்னும் விசாரணையில் உள்ளன. டிரான்ஸ்பார்மர் வழக்கு CBIயிலும் பிற வழக்குகள் குற்றப்பிரிவிலும் விசாரணையில் உள்ளன என்றும் கூறினார். மின்சாரத்துறையின் தற்போதைய நிலை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது, அதற்கு முன் எவ்வளவு டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கப்பட்டன, எத்தனை துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன, அரசுக்கு எந்தெந்த வகையில் இழப்புகள் ஏற்பட்டன என்பது குறித்து அனைத்தையும் மக்களிடம் தெரிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் சிலர் ஆதிக்கம் செலுத்தியதாக குற்றம் சாட்டிய அவர், சோலார் திட்டங்களில் முதலீடு செய்ய விரும்புவோர் புரோக்கர்களை சந்திக்காமல் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்தது. ஒரு மெகாவாட்டுக்கு ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் 30 லட்சம் வரை கமிஷன் கேட்பதற்காக முதலீட்டாளர்களை எங்களிடம் தெரிவித்தனர். இந்த நிலையை மாற்றுவதற்காக அனைத்து விண்ணப்பங்களையும் வெளிப்படையான முறையில் வழங்கும் புதிய நடைமுறையை கொண்டு வருகிறோம் என்றார். மேலும் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருநெல்வேலியில் இருந்த மையங்களை மூட முடிவு செய்துள்ளோம். டெண்டர் மற்றும் மதிப்பீட்டுக் கொள்கைகளும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மின்சாரத்துறையின் தற்போதைய நிலையை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் உத்தரவின்படி துறையை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், அதிமுகவில் இருந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் MLAக்களும் தொடர்ந்து விலகி வருவதற்கு காரணம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறார்கள் என்ற நம்பிக்கைதான் என்றார். எங்கேயும் யாரையும் பிடித்து கட்சியில் சேர்க்கும் வேலை நடக்கவில்லை. அதிமுகவில் இதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடமே கேட்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியும் MK ஸ்டாலினும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்யலாமே, அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார். மேலும் அதிமுகவில் MLAக்களை தவிர மற்ற நிர்வாகிகள் பலரும் தொடர்ந்து விலகி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏராளமானோர் கட்சியை விட்டு வெளியேறியுள்ளனர். இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் தங்களது குடும்பத்தையும் குடும்ப சொத்துக்களையும் காப்பாற்ற எந்த முடிவையும் எடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து கட்சி பணிக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்க வந்தவர்கள் 2 குடும்பங்களையும் அவர்களது சொத்துக்களையும் காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கருதுகிறார்கள். அதனால்தான் மாற்றுக் கட்சியிலிருந்து தினமும் 100கணக்கானோர் எங்களிடம் வந்து இணைகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் முதல் சிட்டிங் MLAக்கள் வரை இனி உங்களுடன் பயணிக்க முடியாது என்று முடிவு செய்து வெளியேறுகிறார்கள். வெறும் MLAவாக இருந்தாலும் மக்கள் பணியை செய்ய முடியாத நிலை இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் சிலர் கட்சியிலிருந்தும் MLA பதவியிலிருந்தும் விலகுகிறார்கள் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மக்களுக்காக 24 மணி நேரமும் பணியாற்றி வருகிறார். அவருக்கு எதிராக எந்த சக்தியும் நடந்தாலும் கோடிக்கணக்கான மக்கள் அவருடன் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி 40 ஆண்டுகள் எந்த தடையும் இன்றி தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டிக்காமல் நாங்கள் அப்ளிகேஷனை உள்ளே போகாது. ஒரு மெகாவாட்டுக்கு 10 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு தான் ஒரு மெகாவாட் அப்ளிகேஷனை உள்ளே போகும். அப்புறம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? எப்படி நீங்கள் வந்து தரமான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும்? நீங்கள் சோலார்னு போனால் ரியல் எஸ்டேட்லேருந்து 300-400 ஏக்கரை ஒரு புரோக்கர் வாங்கி வச்சுருப்பாரு. அந்த புரோக்கர்கிட்ட போய் நீங்கள் லேண்டையும் வாங்கணும், அங்கே போய் அவங்கள்ட்ட தான் அப்ளிகேஷனும் கொடுக்கணும். அவங்க மூலியமாக நீங்கள் கமிஷனையும் பண்ண முடியும். அவங்க மூலியமாக அவங்க தான் வந்து அக்ரிகேட்டராகவும் இருப்பாங்க. அவங்க தான் வந்து சின்ன சின்ன மினி சப்ஸ்டேஷனை வச்சுருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் நீங்கள் கமிஷனும் பண்ணணும். ஸோ ஒரு சாதாரணமாக ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இத்தனை புரோக்கர்களை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ரெனியூபிள் எனர்ஜி எல்லா இடத்தையும் சீரமைச்சிருக்கோம். கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவிப்போம் இந்த துறை எவ்வளோ மோசமாக இருக்கணும். எதுக்கு இந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்க? 70,000 பேர்கிட்ட நீங்கள் வந்து வேக்கன்ட் இருக்குது. எத்தனாயிரம் பேர் வேலைக்கு எடுத்தீங்க? எவ்வளோ பேர் வேலைக்கு எடுத்தீங்க? ஏன் இந்த பொசிஷனை பில் பண்ணலை? ஏன் இவ்வளோ சப்ஸ்டேஷன் உருவாக்கல? ஏன் ரெனியூபிள் எனர்ஜியில் இவ்வளவு தடைகளை மீறி இத்தனை புரோக்கர்களோடு எதுக்கு செயல்படுது? அதனால தான் இது வந்து உடவுப்பேரில் இருக்கிற சென்டரையும் திருநெல்வேலி இருக்கிற சென்டரையும் ஏன் க்ளோஸ் பண்ணோம்? அனைத்தும் முறைகேடு நடைபெறதுக்காக ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து அப்ளிகேஷனும் பெறப்படும்.
ஸோ அதை மாற்றி அமைக்கிறதுக்காக 2 சென்ட்ரி போயிருக்கோம். பல முன்னெடுப்புகள் இந்த 4 வாரத்தில் பண்ணுறது நடத்தப்பட்டு இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடுகளில் எப்படி எஸ்டிமேஷன் தவறு நடந்துச்சு அது மாதிரியான தவறுகள் இங்கே அந்த துறை நடக்காத வகையில் நாங்கள் இந்த டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியை மாற்றிருக்கோம். அனைத்து பாலிசி லெவல் டெசிஷன்ஸே நாங்கள் நிறைய மாற்றிருக்கோம். க்ரீனில் எதுக்காக எல்லா அப்ளிகேஷன் எடுத்து வச்சுருக்கோம், எல்லா அப்ளிகேஷன் எடுத்து வச்சு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுக்க போகிறோம். யார் எந்த புரோக்கரையும் பார்த்து நீங்கள் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்துட்டுலாம் வாங்க வேண்டியது தேவையில்லை. யார் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓப்பனாக பண்ணோம். இந்த ஒரு சில நாட்களில் அது டெஸ்டிங் போயிட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த துறை எவ்வளோ மோசமாக சீர்கேடு பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாக சீர்கேடு பண்ணியிருந்தாங்க. ஏன் இப்போதைக்கு தேவையில்லாமல் செந்தில்பாலாஜி தேவையில்லாமல் ஆஜராகிருந்தாரு. இதோடைய முன்னாடி அமைச்சர் சிவசங்கர் தானே, ஏன் சிவசங்கர் ஆஜராகல? சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்ப் முன்னாடி அவர் என்னத்தை கையெழுத்து போட்டோமே தெரியாது. சிவசங்கரை கூப்பிட்டு வச்சு கடந்த 2 வருஷமாக நீங்கள் இருந்தீங்களே, அமைச்சராக இருந்தீங்களே மின்சாரத்துறைக்கு, உங்களுக்கு பதில் செந்தில்பாலாஜி பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் எதுக்காக பதில் சொல்லலாம் கேட்டு பாருங்கள். சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருந்தார். அவர் எதில் கையெழுத்து போட சொன்னாலும் கையெழுத்து போட்டு பேசாமல் இருப்பார். அந்த துறையை மறைமுகமாக நடத்தி செஞ்சதே செந்தில்பாலாஜி அவர் தம்பி அசோக்கு இன்னொரு நாங்கள் ரீசெண்டாக சஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு சில புரோக்கர் நாசம். ஸோ அதனால் இந்த துறையை எவ்வளோ மோசமாக கொண்டு போனால் இவரையே பார்க்குறாரு. இதுதான் இந்த துறையுடைய அமைச்சர் இல்லை, நீங்கள் எதுக்கு ஆஜராக இருக்கணும், உங்களுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதனால் இந்த துறையை மறைமுகமாக இவ்வளோ மோசமாக கொண்டு போனது முக்கிய காரணமாக செஞ்சுருவாங்க. இந்த துறையோட கரண்ட் நிலைமை நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். இதை மீட்டெடுக்க முயற்சிகளை முழு வீட்டில் முதல்வர் உத்தரவு பேர் நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கணும், இப்போ இருக்கிற லோடு கெப்பாசிட்டியில் நம்ம இன்னொரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தேவை அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி எவ்வளோ சப்ஸ்டேஷன் வேலை கிட்டத்தட்ட எவ்வளோ சப்ஸ்டேஷன் தேவை, ஏன் நம்ம அந்த 5 வருஷத்தில் எந்த முன்னாடிகள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் கணக்கெடுக்கிறோம். எவ்வளோ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கோம். இப்போ எவ்வளோ லெகசி, எவ்வளோ 20 வருஷம் பின்னாடி, எவ்வளோ 15 வருஷத்துக்கு பின்னாடி இன்ஸ்டால் பண்ண முடியாது, எல்லாத்தையும் கணக்கெடுத்துருக்கோம். எவ்வளோ தேவைன்றதை நம்ம முன்னெடுத்துருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணுறதுக்கான அனைத்து வெள்ளை அறிக்கையும் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம சப்ஸ்டேஷன், ஏன்னா லோடு கெப்பாசிட்டி தாங்கணும். நீங்கள் 5000 மெகாவாட்டை சென்னை தாண்டிடுச்சு. அப்போ நீங்கள் லோடு கெப்பாசிட்டி கூட்டுறப்போ அதுக்கான சப்ஸ்டேஷன்ஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அந்த லோடை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை. அதே தான் மதுரையில் நான் கேட்டப்போ நீங்கள் 6 சப்ஸ்டேஷன் தேவைன்றாங்க. ஸோ அதுக்கான இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக கொண்டு வரக்கான வேலை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும் கணக்கிட பணிகள் கடந்த 1 வாரம் நடந்துருக்கு. இந்த 1 வாரத்தில் எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டேஷன் தேவை, எங்கே லோடு தேவைன்ற எடுத்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் லோடுகள், அதாவது இவர்கள் நிறைய இடத்துல புரோக்கர்கள் மூலமாக இந்த சோலார் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய லோட்ஸ் மறைமுகம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியை தமிழகம் முழுவதும் நடந்துச்சு. ஸோ அந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியை பார்த்துட்டு தான் எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் யார் இன்வெஸ்ட் கமிஷனிங்கே கொடுக்குறோம். சோலார் கமிஷனிங்கே கொடுக்குறோம். ஸோ சோலார் இதில் விண்டில் கமிஷனிங்கே கொடுக்குறோம். ஸோ தெளிவாக சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இதை சீரமைக்காமல் நம்ம வெளியில் போய் நம்ம கரெக்ஷனை பண்ண முடியும். ஏன்னா முதல்ல இப்போ ஒவ்வொரு நாளும் இங்கேயுமே டெண்டர் நம்ம நிறுத்தல. டெண்டருடைய பாலிசி தான் மாற்றிருக்கோம். டெண்டரோட எஸ்டிமேஷன் பாலிசி மாற்றிருக்கோம். அதாவது வேல்யூ எஸ்டிமேஷன் பாலிசி மாற்றிருக்கோம். வேல்யூலாம் எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு கண்டிப்பாக அனைத்து டெண்டர்கள் வரப்படும். தவறு நடக்காது. 30% 40% கமிஷன்லாம் எங்கேயும் கிடையாது. தெளிவாக மக்களுக்கான அரசு, மக்களுக்கான பணம், மக்களுக்கான அந்த துறை ஒவ்வொரு இடத்துலையும் சீரமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நாங்களும் தெளிவாக சொல்லுவோம், எங்கே தவறு நடந்துச்சு, எவ்வளோ கூட மக்களுக்கான பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த துறை முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எதை நோக்கி போயிட்டு நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லை அறிக்கையாக வெகு விரைவில் நாங்கள் போயிட்டு எல்லா ஸ்டாக் அபிஷன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை எடுத்து பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான். ஏன்னா 3 வாரம் தான் இருக்குது. மற்ற அமைச்சர்கள் பொறுத்தவரைக்கும் 2 வாரம் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டாக் அபிஷன் அவங்களோட துறை எப்படி இருக்குது என்ன பண்ணிருக்கோம். மின்சாரத்தில் எல்லா அபிஷன் பண்ணியிருக்கோம். எல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சப்சிடி தேவை, எவ்வளோ பவர் தேவை, இன்னும் 2 வருஷத்துக்கு நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்குது, ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு இதெல்லாம் கணக்கிட்டு கண்டிப்பாக தெளிவுபடுத்தி இந்த நிலைமை இருக்கும். இதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெளிவுபடுத்திட்டா நம்ம அடுத்து கிடப்போம். இப்போ நம்மளுடைய மேனுவல் எஃபர்ட், அதாவது எங்கெல்லாம் இந்த லோடை தாங்க முடியாமல் ஒரு சில பேருடைய நடவடிக்கையோட எங்கெல்லாம் பவர் செய்யறதோ அது சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கான அதிகபட்ச மேனுவல் எஃபர்ட்டை அதிகரிச்சிருக்கோம். ஸோ 500 பேர் நம்ம இப்போ சென்னையில் மட்டும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கோம். 125 குழுக்களை வைத்து ஒரு குழுக்கு 4 பேர் அன்றைக்கி நம்ம போட்டுருக்கோம். அந்த லிஸ்ட்டையும் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அது கண்காணிப்பு உயர்மட்டம் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிருக்கோம். கடந்த 4 நேரத்தில் பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் பவர் டெய்லி இருக்கிறதுல உடனே சரி பண்ணுற வேலையில் நம்ம பண்ணியிருப்பாங்க. நம்ம டெய்லி எல்லாம் பப்ளிஷ் பண்ணிடுவோம். எவ்வளோ நேரம் ஆகுது, எந்த நேரத்தில் ஒரு விரைவாக அந்த பவர் தொழிலை சரி பண்ணப்படுது. கண்டிப்பாக இன்னும் அந்த கண்காணிப்பு அதிகரிக்கும். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான தவறுகள் பண்ணுது. இப்போதைக்கு அதை வைத்து தான் நம்ம பவர் டெக்னிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான நம்ம சரிகிற பணிகள் மேற்கொள்ளும்.
அது எந்த தவறும் இல்லை. அதை வந்து மின்சார வாரியத்தில் ஒரு சில பேர் வந்து சமூக வளத்தை தவறாக அதை பதிவு பண்ணுவாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நம்ம மின்சார வாரியத்தில் கொடுத்துருக்கோம். அந்த 500 யூனிட் வரை நம்ம ஏறுறது அதை நம்ம கிளியர் கிளாரிஃபை பண்ணுறது. நிறைய பேர் சமூகத்தில் தவறாக பதிவு பண்ணாங்க. அதை உடனே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நபர்களுக்கே வந்து நீங்கள் போட்டுக்கிற செய்தி தப்புன்னு சொல்லணும். முதல்வர் குறிப்பிட்ட போல 200 கண்டிப்பாக இல்லை. அது அந்த துறையில் விசாரித்து என்ன நடவடிக்கை யாருமே எடுக்கணும் கண்டிப்பாக போய் நடவடிக்கை எடுத்துக்கலாம். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் முதல்கிட்ட எப்போ ஃபைல் பண்ணிட்டாங்க அவங்க விசாரணை எடுத்து சொல்லுவாங்க. சரி அவங்களுக்கான காலகட்டத்தை எடுத்துப்பாங்க. எந்த நடவடிக்கை எத்தனை கம்பெனிகள் இன்வால்வ் எப்படி இன்வால்வ் யார் யார் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது. எல்லாமே ஆன் டாக்குமெண்ட் ரெக்கார்டு ஐபிஎஸ் ஒரே அட்ரஸ் எல்லா கம்பெனி ஆன் ரெக்கார்டு இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண ரெக்கார்டு இருக்குது. எங்கே போனாங்க யார் போனாங்க வீடியோ ரெக்கார்டு மேலே இருக்குது. அதுக்கும் என்ன தப்பு இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் மக்களுடைய பணத்தை செஞ்சு யாரும் தப்பிக்க முடியாது. அது சரியான நேரத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுவோம். இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு நான் வந்து 2024 கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சேன். நான் அதை சீரியஸ்லேயே கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சேன். அப்போ இருந்து இப்போ வந்து 3-4 வருடங்களாக பல அமைப்புகள் எல்லாம் போராடி இந்த கேஸை அப்போ எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாங்க. இதே மாதிரி தான் இந்த ஜாப் ராக் வரும். எப்போ போடப்படுது 2015 போடப்பட்ட வழக்கு 11 வருஷமாக அந்த ஜாப் ராக் கேஸ் நடந்துட்டு 11 வருஷமாக வந்து இந்த சார்ஜ் ஷீட்டுக்கே போகல. அப்போ எந்த லெவலில் வந்து இவரெல்லாம் உத்தமர் செஞ்சிருப்பாங்க. ஏன் நீங்கள் தான் தைரியமாக நாளாச்சுல நீ தான் எந்த தப்பு செய்யலை அப்போ போய் எதிர்கொள்ள வேறு கேட்கலாம். நீங்கள் ஏன் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு அதுக்கு வந்து இந்த 4 கேஸை ஒன்றாக்கணும் போட்டு எல்லாத்தையும் குழப்பி நீங்கள் உங்கள் நீங்கள் ஆட்சியில் 5 வருஷத்தில் இந்த கேஸை ஒரு நிமிஷத்துக்கும் நகராமல் ஏமாறுங்க. எல்லா வகையிலையும் இந்த கேஸை முடங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. யாராவது போய் பணம் வாங்கி லஞ்சம் வாங்கின கேஸில் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போட்டுருக்கீங்களா அதை போன பிறகு தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த ஜாப் ராயல் கேஸில் எப்படி வச்சுன்னா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். நான் தான் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டேன். பணம் வாங்கினாவும் அவருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண அளவுக்கான உத்தமர் அவர். ஆனால் வாங்கின விடத்தை திருப்பி கொடுத்துருவேன். அப்போதைக்கு கேஸில் செட்டில்மெண்ட் பண்ண வழக்கு அந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றம் போய் அங்கிருந்து திரும்ப விசாரணையாகும். உச்சநீதிமன்றம் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த கேஸாக நிலைமை சரியாக முறையாக இணைத்து விசாரிக்கப்படும். கண்டிப்பாக யாரும் தவறு செய்ய நடவடிக்கை விசாரத்துறையில் சீரமைக்கப்படுறது முன்னெடுத்து எல்லா துறையும் சிபிசிஐடி விசாரிச்சுருக்காங்க. ஒரு சில பேர் கைது செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன தீவிர விசாரணை முடியும். விசாரணை நடக்கும்பொழுது எதை சொன்னாலும் அது நான் சொன்னால் எனக்கு அது நான் சொன்னால் விசாரணை அதிகாரிலாம் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல முறையில் அந்த விசாரணை அதிகாரிகள் தாண்டி மற்றவர்கள் யாரும் பேசினா அது அப்புறம் ஆனால் கோயம்புத்தூர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாரு. குறிப்பாக மதுரை தென் மாவட்ட